வெல்கம் டு வாடாமலர் சமையல். இன்றைக்கி இந்த வீடியோலிங்க உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய முருங்கைக்கீரை, பிரண்டை, கருப்புளுந்து, சுண்டைக்காய் வைத்து எப்படி துவையல் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல நம்ம முருங்கைக்கீரை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 10 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறோம். இது அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாங்க. இந்த பச்சை மிளகாய் வந்து எண்ணெயில் நல்லா வறுபடணுங்க. இந்த அளவுக்கு வறுபட்டதுமே நம்ம ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்திக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பக்கமும் வந்ததுமே நம்ம வந்து இது கூட வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை சேர்த்திக்கலாங்க. இதையும் சேர்த்து நல்லா நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கருவேப்பிலை நல்லா வணங்கினதுமே 4 பல் பூண்டை சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவல். இந்த தேங்காய் வந்து நல்லா வறுத்தெடுக்கணுங்க. அப்போ தான் துவையல் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். தேங்காய் நல்லா வறுபட ஆரம்பித்ததுமே நம்ம வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்கிற புளியை வந்து சேர்த்திக்கலாங்க. அதையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. அது கூடயே வந்து 2 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்குறோங்க. அதையும் சேர்த்து வணக்கிக்கலாங்க. இந்த கீரை நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம நல்லா வணக்கி எடுத்துக்கலாங்க. அது கூட வந்து ஒரு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு கீரையோட கலர் வந்து மாறாமல் அப்படியே பச்சையாக இருக்குங்க. அதுக்காக மஞ்சத்தூள் சேர்த்துறோம். இப்போ நல்லா வணங்கினதுமே நம்ம இதை வந்து ஆற வச்சுக்கலாங்க. அதே பாத்திரத்தில் ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திட்டுங்க. அதில் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. அடுப்பை வந்து நல்லா மிதமான தீயில வச்சு தாங்க இதை நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ இந்த கலர் வந்ததுமே நம்ம ஆற வச்சிருக்கிற முருங்கைக்கீரை கூட இதை சேர்த்திடலாங்க. இது கூட நம்ம உப்பு சேர்த்தி நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொரகரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிருங்க. இதே நம்மளுக்கு சட்னியாக தேவைப்பட்டதுன்னா நைஸாக அரைச்சி கூட கொஞ்சம் தேங்காய் கூடுதலாக சேர்த்திட்டோம்னா நம்மளுக்கு முருங்கைக்கீரை சட்னியும் ரெடி ஆயிருங்க. அது வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. அடுத்தது பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல 1/2 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. அதில் 7லேருந்து 8 வரமிளகாய் சேர்த்தி மிதமான தீயில நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ மிளகாயில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் போய் கலர் மாற ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அது கூட 2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இது ரெண்டையும் சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம வறுக்கணுங்க. அது கூட 5 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலை நல்லா வணங்கிருச்சுங்க. இது வணக்கிற வரைக்கும் நம்ம அடுப்பை வந்து மிதமான தீயில தான் வச்சுருக்கணுங்க. இப்போ வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவு இருக்கிற புளியை சேர்த்திக்கலாங்க. நம்ம புளியும் வறுத்து செஞ்சாதாங்க துவையல் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். அது கூட 2 ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. தேங்காயோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ தேங்காய் இந்த அளவுக்கு வறுபட்டதுமே நம்ம ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தலையும் சேர்த்து நம்ம வணக்கிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சுக்கலாங்க. அதே வடக்கல்ல ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திட்டுங்க.
அதில் பிரண்டைகளை வந்து நல்லா நார் எடுத்து கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துருக்குறோங்க. அதோட இலைகளையும் நம்ம சேர்த்திருக்கிறோம். இந்த பிரண்டை வந்து நல்லா பிஞ்சு பிரண்டையாக இருந்தால் தாங்க நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பிரண்டை வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ பாதி வணங்கினதுமே நம்ம ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த பிரண்டை துவையலுக்கு தேவையான உப்பை வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்திடலாங்க. அது கூடயே வந்து 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நம்ம தண்ணி எதுவும் சேர்த்தாம நம்ம அப்படியே தாங்க வணக்கி எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா பிரண்டை நல்லா வணங்கிருச்சுங்க. தக்காளியும் நல்லா வெந்து வந்துருச்சு. நம்ம ஆற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு கலவை கூட இதையும் சேர்த்து நல்லா ஆற வச்சு நல்லா கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா நம்மளோட பிரண்டை துவையல் ரெடி ஆயிடுச்சுங்க. இதுவே நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு பிரண்டை சட்னி ரெடி ஆயிருங்க. அது வந்து இட்லி தோசைக்கு நல்லா இருக்குங்க. துவையல் வந்து சாப்பாட்டுக்கு நல்லா இருக்குங்க. அடுத்தது கருப்புளுந்து துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு 1 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 6-7 வரமிளகாய். இந்த மிளகாய் வந்து நல்ல மிதமான சூட்டில் தாங்க நம்ம வறுத்தெடுக்கணும். இப்போ மிளகாயில் இருக்கிற சுருக்கங்கள் எல்லாம் போயிருச்சு. கலரும் மாறி நல்லா மணம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு வறுபட்டதுமே நம்ம இதை வந்து வெளியில் தனியாக எடுத்து வச்சிடலாங்க. அதில் இப்போ வந்து நம்ம 4 ஸ்பூன் கருப்புளுந்து தோலோட சேர்த்திருக்கிறோங்க. இது தோலோடு இருக்கிற உளுந்து சேர்த்து செஞ்சாதாங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த உளுந்து வந்து நம்ம மிதமான தீயில தாங்க வறுத்து எடுக்கணும். அது வந்து கருகுனால நம்மளுக்கு தெரியாது, கலர் கருப்பாக இருக்கிறதுனால பொறுமையாக தாங்க இது வறுத்து எடுக்கணும். இப்போ அது கூட 5 பல் பூண்டு சேர்த்திருக்கிறோங்க. அது கூடயே 1 கைப்பிடி கருவேப்பிலை, அரை ஸ்பூன் குருமிளகு, இது நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஸ்பூன் வந்து எள்ளு சேர்த்திக்கிறோங்க. நம்ம வந்து இப்போ கருப்பு எள்ளு சேர்த்திருக்கிறோம். நம்ம வெள்ளை எள்ளு வேணாலும் சேர்த்திக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ எள்ளும் நல்லா வறுபட்டு பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அது கூடயே வந்து 3 ஸ்பூன் தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் போகிற அளவுக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுமே அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜ்லேயே இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்திடலாங்க. இப்போ இது நல்லா கலங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழையை சேர்த்திக்கலாங்க. அது கூடயே நம்ம வறுத்து வச்சிருக்கிற வரமிளகாயும் சேர்த்து நல்லா கலரிக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டதுமே நம்ம ஆற வச்சிடலாங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட உளுந்து துவையல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இது வந்து சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சிறுதானிய சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்குங்க. அடுத்தது வந்து நம்ம பச்சை சுண்டைக்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு வடக்கல்ல 1.5 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திருக்கிறோங்க. எண்ணெய் காஞ்சதுமே 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்திக்கலாங்க. அது கூட 3 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்திக்கலாங்க. இதை வந்து மிதமான தீயில நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணுங்க. இப்போ அது கூடயே வந்து ஒரு 10 பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறோங்க. இது வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாங்க.
அது கூடயே வந்து ஒரு 5 பல் பூண்டு, இதெல்லாம் நம்ம மெதுவாக பொறுமையாக வறுத்தெடுக்கணுங்க. இப்போ நல்லா கலர் மாறி வர ஆரம்பிச்சிருச்சு. மிளகாயும் நல்லா வறுபட ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இப்போ கருவேப்பிலை இந்த அளவுக்கு வணங்கினதுமே நம்ம வந்து 3 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்திக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா மணம் வர அளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து வறுத்தரலாங்க. அது கூடவே வந்து சின்ன நெல்லிக்காய் அளவு இருக்கிற புளியும் சேர்த்திருக்கிறோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டதுமே இதெல்லாம் தள்ளி விட்டுட்டுங்க, நடுவில் வந்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாங்க. நம்ம ஆரம்பத்திலேயே சீரகம் சேர்த்திருந்தால் அது வந்து சீக்கிரம் கரிஞ்சு போயிருங்க, கசப்புத்தன்மை கொடுத்துரும். அதனால தான் நம்ம கடைசியாக சேர்த்திருக்கிறோங்க. அந்த சூட்லேயே வந்து சீரகம் வறுபட்டுருங்க. அது நல்லா வறுபட்டதுமே எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாங்க. இது நல்லா வறுபட்டதை எடுத்து நம்ம ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே வடக்கல்ல நம்ம ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதுமே நம்ம வந்து சுண்டைக்காயை வந்து ஒன்றும் பாதியமாக தட்டி நம்ம 2-3 டைம் நல்லா கழுவி எடுத்துருக்குறோங்க. அதையே உள்ளே சேர்த்திக்கலாங்க. இப்போ இந்த சுண்டைக்காய் வந்து நல்லா வெந்து வர அளவுக்கு நம்ம வணக்கி எடுக்கணுங்க. நம்ம இந்த மாதிரி தட்டிட்டோம்னா அதில் இருக்கிற விதைகள் கழுவியில் கொஞ்சம் போயிருங்க. அதோட கசப்புத்தன்மை நம்மளுக்கு கம்மியாயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாறி வெந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ இந்த அளவுக்கு நம்மளுக்கு வறுபட்டால் போதுங்க. இதையும் வந்து நம்ம ஆற வச்சிருக்கிற கடலைப்பருப்பு கலவை கூட சேர்த்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்னா நம்மளோட சுண்டைக்காய் துவையல் சூப்பராக ரெடி ஆயிருங்க. இதே நம்மளுக்கு சட்னியாக வேணும்னா நம்ம வந்து கூட கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்திட்டு தண்ணி ஊற்றி நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சோம்னா நம்மளுக்கு சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிருங்க. அவ்வளோதாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் 4 வகையான துவையலுங்க. முருங்கைக்கீரை துவையல், பிரண்டை துவையல், கருப்புளுந்து துவையல், சுண்டைக்காய் துவையல் எல்லாமே எப்படி செய்கிறதுன்னு பார்த்தங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.